ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுமார் 4 மணி நேரம் வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணியில் மக்கள் கூட்டம் காணப்படக்கூடிய காட்சிகளை வெளியாகியிருக்கிறது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் சுமார் 4 மணி நேரம் வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் இருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கு. மேலும் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் கூட்டம், லட்சக்கணக்கான பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக முன்னதாக இங்கு அறநிலைத்துறை அமைச்சரும் குடும்பத்தினருடன் வந்து சாமி தரிசனம் செய்து சென்றார். அறுவடை வீடுகளில் ஒன்றாக திகழும் திருத்தணி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா, கந்தசஷ்டி கவசம், திருப்பதி திருவிழா, சித்திரை பிரம்மோற்சவம், மாசி பிரம்மோற்சவம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று காலை 5 மணிக்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், தங்க கிரீடம், தங்கவேல் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றதை தொடர்ந்து காவடி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர் மற்றும் பஞ்சாமிர்தம் போன்ற சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நீண்ட நேரம், அதாவது சுமார் 4 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வந்தனர். அதுபோல் பெருநகர வளர்ச்சி குழும அமைச்சரும் அறநிலைத்துறை அமைச்சருமான சேகர்பாபு குடும்பத்தினருடன் வருகை புரிந்து திருத்தணி மலை கோயிலில் உள்ள 365 திருப்படிகள் வழியாக சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆடி கிருத்திகை தினத்துக்காக 2000க்கும் மேற்பட்ட போலீசாரும் 168 கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் வந்து செல்ல ஏதுவாக 560 சிறப்பு பேருந்துகளும் தென்னக ரயில்வே சார்பில் அரக்கோணம் திருத்தணி இடையே 3 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது. ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், தற்காலிக கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபு வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.